ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இனிமையான மாலை பொழுதுக்கு ஒரு சூப்பரான காம்போ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, சுட சுட மசால் வடையும் சூப்பரான டிகிரி காஃபியும். ஸோ அந்த மசால் வடையும் டிகிரி காஃபியும் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வடைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2யும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பயங்கர கிறிஸ்பியாக வராது, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, வடைப்பருப்பு அதாவது பட்டாணி பருப்பில் செய்யும்பொழுது தான் ரொம்பவே கிறிஸ்பியான வடை நமக்கு கிடைக்கும். ஸோ இதை பொறுத்து நமக்கு வந்து ஒரு வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டான வடை தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட்டு இந்த பருப்பு, ஊற வச்ச பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, பெருங்காயம், அதோட நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பெரிய கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ தண்ணியை டோட்டலாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மிளகா, பெருங்காயம், உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கொரப்பாக இல்லாமல் அதே சமயத்தில் மையமும் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு அப்படியே அரைச்சி ரெடியாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ ஃபில்டர் காஃபி தான் நம்ம குடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபில்டரில் டிகாஷன் போட வேண்டியது இருக்குது. தண்ணியை வந்து கொதிக்க வச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு பொடி போட்டுடலாம். ஒரு கை அளவுக்கு ஊறின பருப்பு எடுத்து அதில் உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், எடுத்து வச்சுருந்த 2 வரமிளகா அதை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா அரைச்சிட்டேன். ஏன்னா அந்த சோம்புக்கும் நல்லா அரைப்பட்டுரும், மிளகாவும் நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய பருப்பை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடைக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து மைய அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டியது வெங்காயத்தை நல்லா பொடியாக, பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் வந்து அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக வந்து நறுக்கி அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு தட்டி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ அதே மாதிரி நம்ம ஃபில்டர் காஃபிக்கு வந்து டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபில்டர் காஃபி வந்து நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். அதே ப்ரொசீஜர் தான், அதுபடி தான் நான் வந்து இப்போ டிகாஷன் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம ஃபில்டர் காஃபியை வந்து பார்க்கலாம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு சின்ன பிட்டு போட்டு பார்த்தேன். ஸோ சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வடையுடைய அளவை பொறுத்து, ஸோ எவ்வளோ நம்ம நார்மலாக சின்னதாக வீட்டில் வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வடைகளாக தட்டுறதில்ல. அந்த மாதிரி நம்ம டீ கடை அந்த மாதிரிலாம் தான் பெருசு தட்டுவாங்க. வீட்டில் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுடலாம். சின்ன வானலியாக தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஒரு 2-3 வடை மட்டும் போட்டால் போகிறோம். ஏன்னா எண்ணெய் வந்து அப்போ தான் உங்களுக்கு கம்மியாக செலவழியும். நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவுகளையுமே வடையாக தட்டி போட்டு எடுத்துருவோம். ஸோ நல்லா இது வடை லாஸ்ட் ஈடு போட்டு எடுக்கவும் நம்ம பால் வச்சோம் அப்படின்னா சூடாக ஃபில்டர் காஃபியோட நம்ம பருப்பு வடை வந்து ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து போட்டு எடுத்துடலாம். கடைசி ஈடு வடையும் வந்து போட்டு எடுத்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14லேருந்து 15 வடை வந்து வரும் நமக்கு. இது எடுத்துருவோம். கரெக்டாக ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அடுப்பை நிறுத்திட்டேன். பக்கத்தில் வந்து பால் வச்சாச்சு. எப்படி கடைசி ஈடு நான் வந்து வடை போடும்பொழுதே வந்து பாலையும் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிகாஷன் எல்லாம் இறக்கி அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே டம்ளரில் போட்டு வச்சாச்சு. நான் இப்போ எப்போதுமே அவர் என்ன செய்வார், எனக்கு வந்து நாட்டு சக்கரை போடுன்னு சொல்லுவார். இப்போ வடையோட ஃபில்டர் காஃபிங்கிறதுனால அவருக்கும் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம பால் பொங்கின உடனேயே அருமையான டிகிரி காஃபி வித் சூடான மசால் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ காஃபி கலந்துட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக காஃபி கலந்தாச்சு. மீடியமாக, நான் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் கிடையாது, ரொம்ப லைட்டும் கிடையாது, மீடியமாக வந்து காஃபி கலந்துட்டேன். அதே மாதிரி நம்ம மசால் வடையோட சூப்பராக அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸோட அருமையான காஃபியை வந்து குடிப்போம்.
இதுவே நமக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். அது காலம்பறை ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும், காஃபி வித் ஸ்நாக்ஸ் எப்போதுமே வந்து ஒரு பூஸ்டர் தான். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.